சர்வநாசம் சர்வநாசம் சலியரே துணை. சிஷியர்களே, வெளியூர்ல இருந்து புதுசா 2-3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாலத்தை பத்தி தெரியாது. என்ன சொல்லுங்க? நம்ம தாதா ஒரு பாலத்து மேல காலை வச்சாரு. அந்த பாலமே இடிஞ்சு போச்சு. ஒரு தோட்டத்துக்கு போனாரு. இவர் கால்பட்ட இடத்துல இதுவரைக்கும் ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. திருச்சிக்கு போய் அகண்ட காவேரியில காலை வச்சாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் பிரச்சனை. அவ்வளவு ஏன், இவருடைய காலுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்ச பாம்பே செத்து போச்சுன்னா இவருடைய காலோட மையமே நினைச்சு பாருங்க. இப்படி இவருடைய பாதம் பட்ட இடமெல்லாம் அழிஞ்சு போறதாலதான் பக்தர்கள் இவரை அன்போடவும் பண்போடவும் பாசத்தோடவும் லெக்கு தாதான்னு அழைக்கிறாங்க. லெக்கு தாதா, லெக்கு தாதா, லெக்கு தாதா. சரி, இப்போ யாராரு குடும்பம் அழிஞ்சு போகணும், யாராரு குடும்பம் நாசமா போகணும், யாராரு குடும்பம் நசிஞ்சு மண்ணோட மண்ணா போகணும்னு லெக்கு தாதா கிட்ட சொல்லுங்க. லெக்கு தாதா, எனக்கு அண்ணனுங்க 3 பேரு. அவங்க 3 பேர் நல்ல வசதியா இருக்கிறாங்க. நான் சோத்துக்கே கஷ்டப்படுறேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வீட்டுல உங்க பாதத்தை வச்சு அவங்க நடுத்தருவுக்கு கொண்டு வரணும். ஆஹா, அண்ணன் மேல என்ன பாசம்! சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். தாதா, நான் ஒரு சினிமா படம் எடுக்கிற ப்ரொடியூசர். என் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என்னையே ஏமாத்திட்டு அவன் படம் எடுக்கிறான். வர அமாவாசை அன்னைக்கு பூஜை. அவன் படத்தை நிறுத்தணும். அவன் நாசமா போகணும். கவலையே படாது. படம் எடுத்தாலே நாசமா போயிருவான். போ. லெக்கு தாதா, என்னடா? மாமூல் வசூலிக்க போனோம். எல்லா கடைக்காரனும் கரெக்டா கொடுத்துட்டான். ஊர்ல இருந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். அவன் மட்டும் மாமூல் தரவே மாட்டேங்கிறான். காலோட மகிமையை சொன்னியா? சொன்னனே, மதிக்கல. லெக்கு தாதாவே நேர்ல வர சொல்றான். அப்படியா சொன்னா? வர்றேன். அவன் கடையில காலை வைக்கிறேன். கடை ஓனர் நான் தான்டா. மாமூல் கொட்டா தரமாட்டேன். ஆமாடா. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ யாரு, உன் ராசி என்ன, எல்லா கதையும் எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சிருந்து உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்னடா பயம்? கேரள நம்பூதிரிங்களை வச்சு நாள் குறிச்சு நல்ல ஐயருங்களை வச்சு கணபதி ஹோமம் பண்ணி நவரத்னத்தையும் பூமியில பதிச்சு நல்ல ராசியானவங்களை கூப்பிட்டு கடையை திறந்திருக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன் காலு சுண்டைக்கா படா. சரி, உன் அழிவை நீயே தேடிக்கிற போது நான் என்ன பண்ண முடியும்? என் காலோட மகிமை பாரு. நீங்க தான் இந்த கடை ஓனர். நான் தான் இந்த கடை ஓனர். உங்களுக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி இங்க கள்ளக்கடத்தல் பொருள் விக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இந்த கடையை மூடி சீல் வைக்க போறோம். அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். அரெஸ்டா? சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம். சனியனே துணை. வாங்க. டேய், யாரா லெக்தாதா? யாரா லெக்தாதா? வாடா இல்ல. நாடு இந்த இடத்துல புத்தியுண்டா. ஆனா இதே இடத்துல உன்னை மாடி விட்டு வச்சுக்கு என்ன நடுறாட்டு வச்சுக்கு. வாடா இல்ல. ஆம்பளை வாடா இல்ல. ஏய், யாரா நீ? என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? போடா. ஏய், கேக்குறல்ல, அச்சன் வச்சுக்க. சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். நான் ஊதுன நீ கீழே விழுந்துறேன். ஏன்னா நான் பள்ளி தைக்கிற அடக்கமே இல்ல. டேய், ஏசிவா, அவனை விடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடுறான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏய் காஞ்சகரவாடு, என்னடா சொல்றேன்டா? ஒண்ணு வரலாம்டா தரித்திரம். சாதாரண தரித்திரம் இல்லடா, மகா தரித்திரம். என்ன பெத்தவோ பெத்த உடனே குப்பை தொகையில் தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது, சொரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவனு எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா? நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்தை தின்றேன். வாந்தி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆயிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா. உமி விற்க போனா புயல் அடிக்குதுடா. வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்லயே திருட்டு போயிடுதுடா. சுண்ணாம்பு அடிக்க போனா அந்த சுவரே இடிஞ்சு விடுதுடா. சரி, பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவளை எதுக்குடா? இந்த கையில சோத்து எடுத்தா இந்த கை தட்டி விடுறா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தரித்திரம் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், ஏன் தரித்திரம் பெருசா இருந்தா ஒன்னு அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னும் சொல்லு. நீ
சர்வநாசம் 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 சனியனே துணை. அதே குப்பத்துக்குள்ள போடுங்க. சார் யாரு? டெல்லியில இருந்து வந்திருக்காரு. ஓ, டெல்லி வரைக்கும் என் கால் பரவிருச்சா? நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியே வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசா போனோம்? எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்க்கட்சி ஜெயிச்சிரும் போல் இருக்கு. நீங்க எதிர்க்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்புறேனா? உங்களுக்கு என்ன லாபம்? என்னடா அது இப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாதே. சரி, நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுறேன். அந்த அட்டை எடுத்து வா, கையெழுத்து போடுறேன். ஹலோ, அப்படியா? சொல்லிடுறேன். தாதா, ஆ? நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா. ஆ. இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமா ஆக்கிறேன் தாதா. போயிட்டு வரேன் தாதா. ஆ? சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா என் ஊடு போய் சேர மாட்டான். தாதா, உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே, அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலம் போச்சான். வெரி எஃபெக்டிவ். யாரு? ஜப்பான்ல இருக்கிற கார் கம்பெனி மூடணுமா? சாரி, நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆறுமுகம். யாரு நாசமாக்கணும்? தாதா, என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பூரா அங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டலை விட்டு மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் போல என் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்கும் தாதா. எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கீங்க? ₹1,00,000. அத கவுண்டர்ல கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. ஆ. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயும் அரசியல்லயும் ஆ. ரொம்ப பாப்புலாரிட்டியா இருந்துகிட்டு இருக்காரு. ஆ. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. ஓஹோ. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி ஆ. அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த ஆ. சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு. இத அட்வான்ஸா வச்சுக்கங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரு? யார பத்தி யார்கிட்ட சொல்ற? ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார். சினிமாவுல சரி, நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி, அவர் தான் ராஜாதி ராஜா. நான் மட்டும் இல்ல, எந்த கொம்பாதி கும்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. போடா. நிறுத்து 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 நிறுத்து. தாதா, இந்த ஹோட்டலை மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா, தயவு செஞ்சு உங்க திருப்பாதங்களை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, நான் டிவன் சாப்பிட போறேன். உங்களுக்கு எது வேணாலும் கார்லயே கொண்டு வந்து தர சொல்றேன். உங்க கையை வேணாலும் கழுவி விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா. யோ, உன் ஹோட்டலை மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கிய நாள்கிட்ட காசு வாங்கியிருக்கோம். ஐயோ தாதா, இது கிருபானந்த வாரியா திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது? இந்த ஓட்டல என் தெய்வம் திறந்து வச்சதா? ஆ. எனக்கு தெரியாம போச்சேயா? இரு இரு. அப்பா. ஹலோ, ஆரோக்கிய பவன். நான் தான் லெக்தாத்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடி அந்த ஹோட்டலை மூட வச்சிட்டீங்களா? ஏண்டா, இந்த ஓட்டல என் தெய்வம் வாரியார் திறந்து வச்சிருக்காரு. அதோட முட சொன்னேன். நீ ஏன் முதல்ல சொல்லல? நீ கொடுத்த 1,00,000 ரூபாயை நானே கொண்டு வந்து ஹோட்டல்ல தரேன். ஐயோ, வேணாம் தாதா. அந்த பணத்தை நீங்களே நன்கொடை வச்சீங்க. ஏண்டா, நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு இருக்க வியாபாரம் கூட மொத்தமா கட்டிவிடும் தாதா. கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட. சரி வர அமாவாசை அன்னைக்கு 2 லிட்டர் பால் வாங்கி எனக்கு பாத பூஜை பண்ணிடு. சரி தாதா. தாதா, அட ஒண்ணு கூறுதியா? அது போற வழியில எங்க போய்க்குங்க தாதா. சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. இப்பொழுது நீங்கள் காண இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். லெகு தாதா, முதல்ல டிவி ஆஃப் பண்ணி. என்னன்னு அது? லெக் தாதா பேசுறாரு, பார்க்க வேண்டாமா? லெகு தாதா மனுஷனா அவன் தரித்திரம் பிடிச்ச வண்டி. அவனால் தாண்டி நம்ம கடையை மூடணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா. சக்தி இல்ல, அது தரித்திரம். இப்படி எதிர்த்து பேசிதான் கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே துணை. உங்க பேட்டிய எங்க 3 டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாதம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். மன்னிக்கணும், பிரச்சனை வராது. என் பாதம் பட்டாலே அழிஞ்சிரும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போதே என் வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது தலைதான் முன்னாடி வரணும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி இழுத்த டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆட்டாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. மகத்துல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருக்குன்னு
என் தாய் மாமே ஆசை எடுத்து கொஞ்சினார். நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்புற விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரித்திரம் முடிச்சவன்னு எல்லாரும் என்ன திட்டினாங்க. ஓடினேன் ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்கார்ந்தேன், குமுறி குமுறி அழுதேன். யோசனை பண்ணேன், தரித்திர தேவதையை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த தரித்திரமே எனக்கு பிளஸ் ஆச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறதை விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கான். அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தான். என் பாதத்தை வச்சு மத்தவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குனேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல என்ன மாதிரி தரத்தில் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன பார்த்தாவது திரும்பி பல விழாவுக்கு போகணும், அரசியல்ல சேரணும், அங்கேயும் இங்கேயும் நடக்கணும். மொத்தத்துல சர்வநாசம் சர்வநாசம் சர்வமும் நாசம். லெக் தாதா, ஆ. உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா? என்னது? அதான் உங்க திருப்பாதத்தை நேயர்களுக்கு கொஞ்சம் காட்டுறீங்களான்னு கேட்டேன். வேண்டாமா, ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க, பரவாயில்ல. இதுதான் உங்க தலைவிதினா நான் மாத்த முடியுமா? சர்வநாசம் 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 சனியனே துணை. எனக்கு தெரிஞ்சு கோரப்பாயில கொசு புடுங்கப்படுத்திருந்த தாதாவுடைய நேரத்தை பத்தியா இன்னைக்கு? வயிறு எரிஞ்சு பிரயோஜனம் இல்ல, அதுக்கெல்லாம் ஒரு தரித்திரம் வேணும். அந்த தரித்திரத்தையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்ப்பா, தரித்திரம் தான் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியா? லெக்கு தாதாவுக்கு பணத்தை வாரி கொடுக்கிற அந்த தரித்திரம் பிடிச்ச காலையே நமக்கு சொந்தமாக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நமக்கு சொந்தமாயிரும். காலை சொந்தமாக்க போறியா? ஆமா. கொலை பண்ண போறியா? இல்ல, அவரு குடிக்க போற அந்த பால்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். அத குடிச்ச லெக்கு தாதா மயங்கி தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த தரித்திரம் பிடிச்ச காலை ஊரே விட்டு. என்னங்கடா எதை வெட்ட போறீங்க? அது நாங்க இன்னும் சாப்பிடலையா, சாப்பாடை எப்படி வெட்டுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அட பாவீங்களா, இன்னும் சாப்பிடலையா? நாய் மாதிரி காலையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியல. ஒரு கால் இல்லடா, ஒரு கால் நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டேன்டா. நீங்க என்ன செய்ய போறீங்க? தாதா, நீங்க ஒரு கால்ல வெளிநாடு போக முடியாது. அப்படியே நீங்க போனாலும் ஒரு காலம் நாங்க விட மாட்டோம். ஆஹா, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா ஒரு கால் நீங்க எல்லாம் என் தம்பியை பிறக்கணும். தாதா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. இந்த பாலை குடிங்க, உங்க கால் பிரச்சனை எல்லாம் தீந்துடும். அப்பா சிவா, இந்த காலை எல்லா இடத்துலயும் எடுத்து எடுத்து வச்சு ஒரே கொடைச்சல் வெட்டி போடலாம்னு தோணுது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத அவன் பாத்துப்பா. என்னது? அம்மிக்கு விழுவான்னு யாரோ ஒருத்த புடிச்சு விட்டா போதும். சர்வநாசம் சர்வநாசம் சனியனே வினை. தாதா, எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துருச்சு. வெட்டிக்கிட்டு போனவங்க கால் கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி பழைய மாதிரி உங்களை நடமாட வைக்கலாம். பட் அந்த கால் கிடைக்கணுமே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துரும். அது எப்படி சார் அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? என் காலோட ராசி அப்படி. அதை எடுத்துட்டு போன சனியனுங்க என்ன பாடுபடுறாங்களோ. லெக்கு தாதாவோட கால் மகிமைய பாத்தியாடா? ஆட்டோ மீட்டரா வேலை செய்யல. இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. முதல்ல ஒரு அடகு கடைக்கு போக சொல்றா. எதுக்கு? இந்த கால்ல இருக்க தங்க தண்ணி அடகு வச்சு காசை பாத்துடலாம். போடா அல்ப நாய, உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? இந்த காலை வச்சு நாம எங்கேயோ போக போறோம். எங்கேயும் போல யமலோகத்துக்கு போறோம். வண்டியில பிரேக் பிடிக்கல. பிரேக் குடிக்கலையா? ஐயோ பாத்து. இந்த காலத்துக்கு வெளியே வீசு. டேய், இந்த காலம் நம்ம செத்தா போயிருவோம். டேய், நிறுத்த சைக்கிள் கேரியர் வை. என்ன சைக்கிள்? ஐயோ ஐயோ காலுங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. பல குழப்பங்களை விளைவித்த பிரபல லெக் தாதாவின் துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர். அந்த துண்டிக்கப்பட்ட காலை
லெக் தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கங்க்ராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் காலாட்டுங்க. என் கால இல்ல சார், உங்க கால. ஏங்கல வாங்க தாதா, வீல் சேர்ல உட்காருங்க. டாக்டர் சார், என் காலை ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கூட வலி இல்லாம ஆபரேஷன் பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப்படுன்னு தெரியல. எதுக்கு தாதா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது எங்க கடமை தாதா. அப்ப நான் போயிட்டு வரேன். வர்றதா, உங்க பாதத்தை கீழே வைங்க தாதா. வேண்டாங்க, என் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். இல்ல தாதா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாதா. வேண்டாங்க. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது தாதா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூரண குணமடைஞ்சத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாதா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு வந்ததா, தயவு செஞ்சு கீழே வைங்க. ப்ளீஸ். எஸ். டாக்டர் இசிஜி மிஷின் ஓட மாட்டேங்குது, எக்ஸ்ரே மிஷின் எரிஞ்சு போயிடுச்சு. டாக்டர் டாக்டர் ஊமை ஆனவங்க பேச ஆரம்பிச்சாங்க, பேசுறவங்க ஊமை ஆயிட்டாங்க. டாக்டர் 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 சீரியஸ் கேஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்க, நல்லா இருந்தவங்க செத்து போயிட்டாங்க. ஆபரேஷன் தேட்டர் இருந்து போய் டாக்டர் உள்ள ஓடிட்டார். சர்வநாசம் சர்வநாசம், ஆஸ்பத்திரியே நாசம். தாதா, லெக் தாதா, எங்களை மன்னிச்சிருங்க தாதா. உங்க காலை வெட்டணும், எங்க 2 பேரோட சோறு கையே போச்சு. இதுக்கு தாண்டா பேராசை பெருநஷ்டங்கிறது. அந்த லெக்கே உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அதனால நீங்க கழுவுற கையில தான் சாப்பிடணும். அதாண்டா உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடருவோம். வாங்க. சர்வநாசம் சர்வநாசம். சனியே கூட வாங்க.